சௌக்கியம் உண்டாகட்டும் மகனே. சொல்லுவே. ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி சில பேர் சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மூட நம்பிக்கையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். மூட நம்பிக்கை, இது நம்பாதீங்க அதை நம்பாதீங்கன்னு சொல்லி அதுவே ஒரு டூலாக கையில் எடுத்துகிட்டு அதுவே ஒரு வீடியோவை பிடிச்சி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி அது மூலமாக சம்பாதிச்சு மேற்கொண்டு வியூவர்ஸ் கொண்டு போயிட்டு அது மூலமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க இல்லை ஒரு வியாபாரம் பண்ணுறவங்கிட்ட 28% 25% வரியாக போடுங்கிற ஆளுங்க இருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில். இவனுக்கு சம்பாதிக்கிறத பற்றி கேட்கவே மாட்டேன்றாங்க. என்னன்னு புரியல. அதை கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்களாம் இந்த மாதிரி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதே மாதிரி வியூவர்ஸ் அதிகமாச்சுன்னா யூடியூப்ல அதிகமாக காசு வருது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தா இந்த முட்டாள்தனத்தை மேலும் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் சாமியார்களை பாருங்க. அவங்க வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அவங்க பக்கம் எல்லா கவனத்தையும் ஈர்த்து என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு பரப்பி அது மூலமா சம்பாதிக்கிறாங்க. அந்த வீடியோஸோட தொகுப்பு கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சானுங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டேட்டா போய் ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் வித்தியாசம் இருக்கணுன்றதுக்காக புதுசா ட்ரெண்டா ட்ரை பண்ணி வீடியோ போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இது அவன் வித்தியாசமான கிறுக்குத்தனமான வீடியோவை போட்டு நம்ம அதிகமாக சம்பாதிக்கலான்ற எண்ணம் பெருமளவுல பசங்கிட்ட அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அவங்க படிப்புல கவனம் செலுத்த முடியாம ஒரு போனை கையில் எடுத்துக்கிட்டு தெருவா திரும்பிட்டு இருக்காங்க. நான் வீடியோ போடுறேன்ட்டு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது.